மனித உணவுன்னா என்ன? அது மாமிசம் கிடையாது. மனித உணவு மாமிசம் கிடையாது. மீன் கிடையாது, முட்டை கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் மாமிசத்தையும் மீன் முட்டையும் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏன் காய்கறிகள் தான் மனித உணவுகள், பழங்கள் தான் மனித உணவுகள், அப்படி கிழங்குகள், கீரைகள் தான் மனித உணவுகள்னால் அதை ஏன் மக்கள் குறைவாக சாப்பிட்றாங்க? அதோட அருமையாக மக்களுக்கு தெரில அப்படின்னா, ரெண்டையும் சாப்பிடும்போது ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இதையும் சாப்பிட்றாங்க, காய்கறிகளையும் சாப்பிட்றாங்க, கீரைகளையும் சாப்பிட்றாங்க, கிழங்கு பழங்கள்லாம் சாப்பிட்றாங்க. இருந்தாலும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, அப்புறம் வந்து தானிய உணவு, அரிசி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரி சமைத்த உணவுகளையும் இயற்கை உணவுகளையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ரெண்டுமே சாப்பிட்றாங்க. இயற்கை உணவையும் சமைச்ச உணவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு சமைத்த உணவோட சுவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கை உணவுங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க, இயற்கை உணவை வந்து குறைவாக சாப்பிட்றாங்க. சமைத்த உணவு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனால நிறையா சாப்பிட்றாங்க. அப்போது இயற்கை உணவோட அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. இயற்கை உணவு சாப்பிட்டா நோய் வராது. இருந்தாலும் இயற்கை உணவு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நோயை தருகிற சமைச்ச உணவு தான் சாப்பிட்றாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயற்கை உணவோட அருமை ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இயற்கை உணவுலேயும் சுவை இருக்குது, ஒரு அபாரமான ஒரு சுவை இருக்குது. ஆனால் அது ஏன் சாப்பிட மாட்டேங்குதுன்னா, ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ரெண்டையும் சாப்பிட்டா கண்டிப்பாக நீ வந்து இயற்கை உணவோட அருமை உனக்கு தெரியாது. இயற்கை உணவோட அருமை உனக்கு தெரியணும் அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள் இதோட அருமை உனக்கு தெரியும்னா அதை மட்டும்தான் சாப்பிட்ணும். அப்போ தான் உனக்கு அதோட அருமை தெரியும். இப்போ வந்து ஒரு ஆண் இருக்கிறான்னா, அவன் மனைவிக்கிட்டே தான் இருக்கணும். அவன் இன்னொரு பொண்ணுக்கிட்டேயும் போயிட்டு வரான் அப்படின்னா, அவனோட மனைவியோட அருமை அவனுக்கு தெரியாது. அவனுக்கு பல தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் கள்ள தொடர்புலாம் இருக்குது அப்படின்னா, அவனுக்கு வந்து அவன் மனைவியோட அருமை தெரியாது. அவன் மனைவிக்கிட்டே இருந்தால் தான், மனைவிக்கு உண்மையாக இருந்தால் தான் அவனுக்கு அந்த மனைவியோட அருமை தெரியும். நீ வெளியிலேயே நாலு பொண்ணுங்களோட உனக்கு கள்ள தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு எப்படி மனைவியோட அருமை தெரியும்? அதே மாதிரி தான் ஒரு பொண்ணும் அப்படி தான். தனது கணவனோட அருமை அவளுக்கு தெரியணும் அப்படின்னா, அவளுக்கு கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். அது மாதிரி நீ வெளியிலேயே 4-5 ஆம்பளைங்களோட தெரியாமல் தொடர்பு வச்சுருக்க, அல்லது யாராவது ஒருத்தன் கூட தொடர்பு வச்சுருந்தா கூட உன் கணவனோட அருமை உனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ நாம் வச்சுருக்கிறது, நாம் வந்து நமது உணவு முறைக்கு உண்மையாக இருக்கணும். நாம் இப்போ வந்து உணவில் வந்து நம்ம ஒரு கள்ள தொடர்பை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். நாம் வந்து மாமிசம்லாம் சாப்பிட்றோம்ல, இது வந்து கள்ள தொடர்பு. மாமிசம் சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது, தானியங்கள் சாப்பிட்றது, இதெல்லாம் கள்ள தொடர்பு. நாம் சாப்பிடக்கூடாத உணவுகள். இது நம்முடையது கிடையாது, நம்முடைய உணவு கிடையாது. அப்படின்னா நம்முடைய உணவுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். இப்போ மாடெல்லாம் புல்லை தான் திங்குது. அது இன்றைக்காவது மாமிசம் திங்குதா? மாமிசம் திங்கிறது இல்லை. அது வந்து புல் மேயும் போது எவ்வளோ உயிரினங்களை பார்க்க தான் செய்யுது. ஓணம் கூட ஓடும், எலி கூட ஓடும். ஆனால் எலியெல்லாம் பிடிச்சி அந்த மாடு சாப்பிட்றது இல்லை. அதோட உணவு என்னென்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த உணவுக்கு அது உண்மையாக இருக்குது. அது மாதிரி என்றைக்காவது சிங்கமோ புலியோ சிறுத்தையோ புல்லை தின்றுருக்கா? பசியால் வாடி கிடந்தாலும் பழங்களையோ புல்லையோ அது திங்கிறது கிடையாது. ஒரு பழத்தை கூட அது திங்காது. ஒரு சிங்கம், சிறுத்தை, புலியெல்லாம் ஒரு பழத்தை கூட திங்காது. அந்தளவுக்கு அதோட உணவுக்கு அது உண்மையாக இருக்குது. அப்படி உண்மையாக இருந்தால் தான் அதோட அருமைங்கிறது அப்போ நமக்கு தெரியும். அதுதான் அதுக்கு எனக்கு அதோட உணவு, அதோட உணவோட அருமை அதுக்கு தான் தெரியும். அப்போ தான் தெரியும். நீ உண்மையாக இருக்கணும், அப்போ தான் அருமைங்கிறது தெரியும். நீ இங்கேயும் போயிட்டு வர, அங்கேயும் போயிட்டு வர, பழங்களையும் சாப்பிட்ற, மாமிசத்தையும் சாப்பிட்ற அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்து எனக்கு மாமிசம்தான் பெருசுன்னு சொல்லுவேன். நீ வந்து உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். நீ ஒரு தாவரம் உண்ணி, நீ வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, தானியங்கள், அரிசி, கேழ்வரகு, கோது, இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடக்கூடாது. இயற்கை உணவுகள் தான் சாப்பிட்ணும். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், இதைத்தான் சாப்பிட்ணும். அப்படி இருக்கும்போது அதை மட்டுமே சாப்பிடு. எது மனித உணவோ அதை மட்டுமே சாப்பிட்டா தான் அது உனக்கு அருமை தெரியும். பசிக்கும்போது உனக்கு மாமிசம் பக்கத்தில் இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு கொள்கை உன்கிட்ட இருந்ததுன்னா, நீ பசிக்கும்போது உன்னுடைய உணவு எதுவோ அதை மட்டுமே சாப்பிட்டா தான் அப்போ அந்த ஒரு ஆரஞ்சு பழத்தோட டேஸ்ட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு திராட்சை பழத்தோட டேஸ்ட்டு அப்படிங்கிறதுலாம் நீ மாமிசம் சாப்பிட்டுட்டு திராட்சை பழம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கேன், அப்போ உனக்கு திராட்சை பழத்தோட டேஸ்ட்டெல்லாம் உனக்கு சரியாக தெரியாது. அது நீ நல்ல மாமிசம் சாப்பிட்ற, மீனும் சாப்பிட்ற, அப்போ நீ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற அல்லது ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றன்னா அப்போ உனக்கு அந்த ஆரஞ்சு பழத்தோட டேஸ்ட்டு, உண்மையான டேஸ்ட்டு உனக்கு தெரியாது. உண்மையான சுவை என்னங்கிறது உனக்கு தெரியாது. நீ எப்போவுமே வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. என்னுடைய உணவு, மனித உணவு என்பது இந்த பழங்களும், கீரைகளும், கிழங்குகளும், பயிர் வகைகளும், பருப்புகளும் தான். தயிர், மோர், பால், தேன், இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு உண்மையாக இருக்கணும். எக்காரணம் கொண்டா அடுத்த உணவுக்கு போகக்கூடாது. அடுத்த வீட்டில் என்ன இருக்குது, உன் வீடு தான் உனக்கு பெருசாக இருக்குது. அடுத்த வீடு கோடீஸ்வர பெரிய வீடாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வீடு சிறிய வீடாக இருந்தாலும் குடிசையாக இருந்தாலும் அதுக்கு உண்மையாக இரு. அதுக்கு மட்டுமே ஆசைப்படு. அந்த வீட்டில் இருந்தால் தான் அது உனக்கு பெருசாக இருக்கும்.
நீ அங்கேயும் இங்கேயும் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா பக்கத்து வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, பெரிய வீடு அந்த வீடு, ஆனால் அப்படின்னு நினச்சிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் உன் வீடு உனக்கு தாழ்வாக தெரியும். அடுத்த வீட்டில் அவன் வீடு பாரு, அவன் வீட்டில் என்ன இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது, அந்த இருக்குது, இந்த இருக்குது, ஏகப்பட்ட நல்ல டெய்லி கறிமீன் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க, நல்ல நல்ல நகைலாம் வாங்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டையே பார்த்து நீ பொறாமல் பார்த்துட்டு இருந்தா பக்கத்து வீட்டு அந்த உன்னுடைய வீட்டை உனக்கு தாழ்வாக தான் தோணும். அது மாதிரி தான் மனுஷங்க அடுத்த வீட்டை இது பார்த்துட்டு கிடக்குறாங்க. தான் வீட்டில் என்ன இருக்கோ அதில் திருப்திப்படாமல், தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிடாம அடுத்த உயிர்களோட உணவுகள், மாமிசம் என்பது மிருகங்களோட உணவு, தானியம் என்பது பறவைகளோட உணவு, அதை போய் அடுத்த உயிரினத்தின் உணவை போய் வியந்து பார்த்துக்கிட்டு அப்போ தான் நம்ம தன்னுடைய உணவு தாழ்வானது. அப்போ ஒட்டுமொத்த மனுஷங்களுக்குமே தாழ்வு மனப்பான்மை. தன்னுடைய உணவு உயர்ந்தது கிடையாது, மிருகங்களோட உணவு தான் உயர்ந்தது. அது மாதிரி மனுஷன் அப்போது நீங்கள் அந்த மிருக உணவை சாப்பிடும்போது, மாமிச உணவு சாப்பிடும்போது, மீன் உணவு, முட்டை உணவுலாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா மனுஷங்களுக்கு மிருக குணம் வந்துடுது. அப்போ மனித அந்த மென்மையான மனப்பான்மை ஒரு உணர்வு இருக்குல்ல, மனித உணர்வு என்பது மென்மையானது. அப்போ நம்ம மாமிசம்லாம் சாப்பிட்டா நம்ம மென்மையானவங்களாக இருக்க முடியாது, வன்மையானவங்களாக மாறிடுவோம். அப்போவும் மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மனித தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, மென்மையான தன்மை, அதை தாழ்வாக நினைக்கிறாங்க. மிருகங்கள் போல் அந்த வன்முறை உணர்ச்சி தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. இப்போ சிங்கம் அப்படின்லாம் படத்துக்கு பேர் வைக்கிறாங்களா, சிங்கம், சிறுத்தை, புலி அப்படின்னு ஏன் படத்துக்கு பேர் வைக்கிறாங்க? மிருகங்கள் தான் உயர்ந்தது. சிங்கம்டா, ஆம்பளை சிங்கம், பொம்பளை சிங்கம், பெண் சிங்கம், சிங்கப்பெண் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் ஒரு மாட்டுப்பெண், ஆட்டுப்பெண் அப்படின்னு சொல்லலாம்ல, மான் அப்படி இல்லது ஆட்டுப்பெண் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போது அந்த மாதிரி சொல்லாமல் இவன் தன்னை தாழ்வாக நினச்சிக்கிட்டு மற்றதை உயர்வாக நினைக்கிறாங்க. தன்னுடைய இயல்பையும் தாழ்வாக மனுஷங்க மென்மையானவங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய இயல்பை இவங்க தாழ்வாக நினைக்கிறாங்க. மிருகம் போல் இருக்கணும், மிருகங்களுடைய அச்சுறுத்துகிற அந்த மிருகங்களோட இயல்பு தான் உயர்ந்தது. அதனால தான் இவன் சிங்கம், சூரிய அப்படி சிங்கம், சிறுத்தை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது அவைகளின் உணவை ரொம்ப உயர்ந்தது, அவைகளுடைய உணவு மாமிசம்தான் உயர்வான உணவு அப்படின்னு நினைக்கிறான். தன்னை தாழ்வாக நினைக்கிறான், தன்னுடைய இயல்பை தாழ்வாக, தன்னுடைய உணவு முறை உணவை தாழ்வா. மனுஷங்க தனது உணவை தாழ்வாக நினைக்கிறாங்க. மனுஷங்க தாவர உண்ணிகள். அப்போ இப்போ மான், ஆடு, மாடெல்லாம் போய் தனது புல்லை திங்கிறத தாழ்வாக நினச்சி அங்கங்கே கோழிகளையும் குஞ்சுகளையும் பிடிச்சி கடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரியாக இருக்கும்ல, நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் மனுஷங்க பண்ணிகிட்ருக்காங்க. தனது உணவை தாழ்வாக நினைக்கிறாங்க, தனது உணர்வு அதாவது மென்மையான உணர்வு அதை தாழ்வாக நினைக்கிறாங்க, இழிவாக நினைக்கிறாங்க. மனுஷங்களுக்கு இழிவு மனப்பான்மை, தன்னையே இழிவாக நினைக்கிற மனப்பான்மை இருக்குது. அப்போது நீ எப்போ உயர்வு, நீ ஒன்றை நீ ஏற்றுக்கோ, நீ மென்மையானவர் என்பதை ஒத்துக்கோ. நீ உன்னை மிருகன்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கோ, நீ ரொம்ப வன்மையானவர், ரொம்ப வலிமையானவர்னு சொல்லி மற்றவங்ககிட்ட அடையாளப்படுத்துறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணுறன்னா, இந்த போரிடுவது, கொலை செய்வது, மிருகம் மாதிரி நடந்துக்கிற, போரிடுவது, கொலை செய்வது, அழிவுகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறது, இது எல்லாமே நீ மென்மையானவர் என்பதை ஒப்புக்கொள்ள மறுத்து அதை தாழ்வாக நினச்சிக்கிட்டு உன்னை நான் வன்மையானவர், நான் மனுஷங்க, நாங்களாம் சாதாரண ஆள் கிடையாது நான் அப்படின்னு சொல்லிட்டு உனது இயல்பை வேறு மாதிரி காட்ட முயற்சி பண்ணுற. உன்னுடைய இயல்பை ஏற்றுக்கோ, நீ மென்மையானவன். உனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, நீ பயந்து போய் தான் உனக்கு மனமெனும் நோய் ஏற்பட்டது. நீ உனக்கு அந்த பயத்தினால்தான் அந்த நோயே ஏற்பட்டுச்சு, மரண பயம். காடுகளில் வாழும்போது பிற உயிரினங்களால் உணவு சங்கிலிக்கு ஆள்படும்போது உனக்கு ஏற்பட்ட மரண பயம்தான் உனது மூளையில் உடம்பு முழுக்க மனமெனும் நோய் ஏற்பட்டது காரணம். மனமெனும் நோய் ஏற்பட்டதால் தான் நம்ம மனுஷங்களாகவே மாறணும். பயம்தான் நம்ம மனுஷங்களாக மாறியதற்கே காரணம் அப்படிங்கிறது மூலம் ஒத்துக்கோ. கோபமும் காரணம், பயமும் கோபமும் காரணம். பயம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கோபமும் இருக்கும் நமக்கு. அதனால் நீ மனுஷங்கிறத ஒத்துக்கோ, முதல்ல மென்மையானவருங்கிறத ஒத்துக்கோ. உன்னுடைய உணவு நீ ஒரு தாவர உண்ணிங்கிறத ஒத்துக்கோ. நீ ஏன் உன்னை மாமிச உண்ணியாக மாற்றிக்கிற? தாவர உண்ணிங்கிறது உனக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுதா, அவ்வளோ தாழ்வாக தெரியுதா, அவ்வளோ இழிவாக தெரியுதா? மாமிச உண்ணிகள் தான் உயர்ந்தவைகளா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு குரங்குங்கிறதே ஒத்துக்க மாட்டேன்ற. அப்போ நீ ஒரு குரங்குன்னு நினச்சி அதை தாழ்வாக நினைக்கிறியா? சிங்கமாக இருந்தால் நீ சிங்கத்திலேருந்து வந்த அப்படின்னா அது உயர்வாக உனக்கு பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க இதனால் இந்த உளவியல் புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு ஆப்பிள் பழமோ, ஆரஞ்சு பழமோ, ஒரு கேரட்டோ எப்போ சுவையாக இருக்கும் தெரியுமா? ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, எப்போ இதெல்லாம் சுவையாக இருக்கும்? வாழைப்பழங்கிறது ரொம்ப சுவையானது. இந்த மனித உணவுகள் இருக்குல்ல, அதை மட்டுமே சாப்பிட்டா மட்டும்தான் உனக்கு சுவை அதிகமாக தெரியும். நீ அதை மட்டுமே சாப்பிட்ணும்.
நீ இதையும் சாப்பிட்டுக்கிட்டு மாமிசத்தையும் சாப்பிட்டேன்னு ஒப்பிட்டு பார்த்து எனக்கு மாமிசம் தான் நல்லா இருக்குன்னு நீ சொல்லிடுவேன். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, இப்படி ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது உனக்கு நமது மனித உணவுகள் என்பது அது அந்த அளவுக்கு சரியில்லைங்க, நல்லா இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நீ. அதனால் நீ என்ன தான் இன்னும் 1,00,000 வருஷம் நீ மாமிசத்தை சாப்பிட்டாலும் அது உனது உணவாக மாறப்போவதில்லை. நீ தாவர உண்ணி தான். நீ எவ்வளோ தான் முயன்றாலும் 1,00,000 வருஷம் இன்னும் 1,00,000 வருஷம் நீ இந்த மாமிசத்தையே சாப்பிட்டா கூட நீ மாமிச உண்ணி கிடையாது. கண்டிப்பாக அது நீ ஒரு தாவர உண்ணி தான். அது நீ தாவர உண்ணி என்பதை மறைப்பதற்காக நீ போடுற ஒரு வேஷம், நடிப்பு, ஒரு முயற்சி தான், ஒரு போலித்தனம் தான் அது. நீ தாழ்வான்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். 1,00,000 வருஷம் நீ இன்னும் மாமிசம் சாப்பிட்டா கூட 1,00,000 வருஷமாக நீ ஒன்னே தாழ்வான்னு நினைக்கிறேன்னு தான் அர்த்தம். உனது உணவுகளை தாழ்வான்னு நினைக்கிற. உனது அடையாளம் எது? நீ தாவர உண்ணி, அதுதான் உனது அடையாளம். அந்த அடையாளத்தை தாழ்வான்னு நினைக்கிற அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது 1,00,000 வருஷம், அதாவது நம்ம ரொம்ப நாள் பழக்கமாயிட்டால் அது நமது இயல்பாக மாறிடாது. 1,00,000 வருஷம் மாமிசமே சாப்பிட்டுட்டு இருக்கணும் வைங்களா, மாமிசம் உண்பது நமது இயல்பாக மாறிவிடாது. உதாரணத்துக்கு நீ 1,00,000 வருஷம் கொலை பண்ணுறேன்னா கொலை பண்ணுறது மனித இயல்பாக மாறிவிடுமா? நான் 1,00,000 வருஷமாக கொலை பண்ணுறேங்க, அப்போ எப்படி இதை நான் விட முடியும்? அது கொலைன்னா அதை விட்டு தான் ஆகணும். நீ 1,00,000 வருஷம், ஏன்னா அது நம்ம மனுஷங்களோட பழக்கம் கிடையாது. கொலைங்கிறது என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம். நம்ம 1,00,000 வருஷமாக கொலை பண்ணிட்டாங்கிறக்காக கொலைங்கிறத ஏற்றுக்க முடியாது நம்மளால். அதனால் மனித இயல்பு என்ன? கொலை செய்வது மனித இயல்பு கிடையாது. யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. தலைமுறையாக 100 தலைமுறையாக நாங்கள் கொலை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அதை யாராவது ஏற்றுப்பாங்களா? அதை மனித இயல்பாக மாறிவிடுமா? உனது இயல்பாக மாறிவிடாது. அதனால் உனது இயல்பு என்னன்னு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ மாறு. நீ உனது இயல்பை நீ மாற்றணும்னு நினைக்காத. உனது இயல்பு எது? நீ மனித உயிர், நீ ஒரு தாவர உண்ணி. அதற்கு அந்த உண்மைக்கு தகுந்தாற் போன்று நீ மாறு. நீ உன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்டா நீ மாமிச உண்ணியாக மாறிவிட மாட்டாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்மளே நாம் உயர்வாக நினைக்கணும். நம்முடைய உணவு முறையை நாம் உயர்வாக நினைக்கணும். நாம் தாவர உண்ணி. அப்போ அதை மட்டுமே சாப்பிட்டா தான் அந்த தாவரங்களோட இப்போ நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது, தானியங்கள் சாப்பிட, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது, நீ காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னா அப்போ தான் நீ என்ன பண்ணுவ தெரியுமா? பசிச்சதுன்னா போய் மூலிகைகளை சாப்பிடுவேன், பசிச்சதுன்னா போய் கீரையை சாப்பிடுவேன், பசிச்சதுன்னா ஒரு கொய்யா இலையை சாப்பிடுவேன், பசிச்சதுன்னா ஏதாவது துளசி இலை சாப்பிடுவேன். அப்போ தான் அது உனக்கு சுவையாக தெரியும். அதுவும் ஒரு உணவு தானே அப்போ தான் உனக்கு தெரியும். அதை சாப்பிட்டு கூட நம்முடைய வயிற்றை நிரப்ப முடியும் அப்படின்னு தெரியும் உனக்கு. நீ என்னைக்கு அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் நமது உணவு நாம் தாவர உண்ணி, நாம் இந்த உணவை தான் சாப்பிடணும், மாமிசத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கையை, கட்டுப்பாட்டை நீ மீறி நீ எப்போ மாமிசம் சாப்பிட்றியோ அப்போ உனக்கு இந்த கீரைகள் சுவைக்காது. கீரைகள், மூலிகைகள், பழங்கள், காய்கறிகள்லாம் சுவைக்காது. மாமிசம்தான் ரொம்ப பெரிய உணவுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருப்ப, சுவையான உணவுன்னு நினச்சிட்டு இருப்ப. அதனால் உனது உணவு எதுவோ அதில் நீ நிற்கணும். அதில் நீ நெல், உறுதியாக நெல், அதில் நீ நிற்கணும். நிற்காமல் அடுத்த உயிர்களோட உணவை போய் மிருக உணவு, மாமிச உணவு என்பது மிருகங்களோட உணவு, அதை போய் நீ எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்போ உனக்கு உன்னுடைய உணவு தாழ்வாதான் தெரியும். அப்போ உன்னுடைய உணவில் உள்ள அந்த சுவை உனது கண்களுக்கு தெரியாது. உனது உணவை உண்டால் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். மனித உயிர்கள் தாவர உண்ணிகள் தான். நீ தாவர உணவுகளை சாப்பிட்டாக்கா உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நீ அங்கே மாமிசம் சாப்பிட்ற, அப்புறம் மீன் சாப்பிட்ற, அப்புறம் இங்கே வர பழங்களை பார்த்தோன்னா உனக்கு வெறுப்பாக இருக்கும். மூலிகைகளை பார்த்தா வெறுப்பாக இருக்கும், கீரைகளை பார்த்தா வெறுப்பாக இருக்கும். அப்போ நீ உனது உணவு எதுவோ, நீ தாவர உண்ணி அப்படின்னா உனது உணவில் நீ நின்னாதான் அப்போ தான் உனக்கு கீரை சுவைக்கும். மூலிகைகளை பார்த்தா மூலிகைகளையும் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பலாம், கொய்யா இலையை சாப்பிட்டு வயிற்றை நிரப்பலாம். அப்போ தான் என்னாகும், உடம்புல நோய் வராது. மூலிகைகளை சாப்பிட்றதுனால உனக்கு உடம்புல நோய் வராது. எல்லாத்துக்குமே தெரியுது, மூலிகைகளை சாப்பிட்டா உடம்புல நோய் வராதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுது, பழங்களை சாப்பிட்டா உடம்புல நோய் வராதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனாலும் ஏன் முடியலை அப்படின்னா நீ உன் உணவை மட்டுமே சாப்பிடுகிற வழக்கம் உனக்கு இல்லை. நீ மாமிசத்தையும் அங்கேயே ஒரு கால் வைக்கிற, இங்கேயே ஒரு கால் வைக்கிற. அப்போ உனக்கு சுவை தான் பெரிது. எனக்கு நோயை விட சுவை தான் எனக்கு பெரிது. அதனால் அந்த சுவைக்காக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நோய் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாமிசத்துக்கு போய் நிற்கிறேன். அது நீ மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு அங்கே ஒரு கேட்டை போடு, அந்த கேட்டை இழுத்து பூட்டு. அந்த பக்கம் நீ போகக்கூடாது, இந்த பக்கம்தான் உனது உணவு இருக்குது. தாவர உணவுகள் தான், இதுதான் உனது உணவு, அதெல்லாம் மாமிச உணவு, அதெல்லாம் உனது உணவு கிடையாது. அப்புறம் அங்கே இருக்கிற தானிய உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் உனது உணவு கிடையாது. உனது உணவு என்பது தாவரங்கள் தான், பழங்கள் தான், கீரைகள் தான், கிழங்குகள் தான். அதை மட்டும் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னா அப்போ தான் உனக்கு அதோட சுவை தெரியும், அதோட அருமை தெரியும்.
பசிச்சா எப்போதும் உனக்கு பழங்கள் காய்கறிகள் கிடைக்காது. அப்போ நீ என்ன பண்ணுவோம், வயிற்று நிரப்புறதுக்காக ஏதாவது துளசி இலை சாப்பிடுவ, கொஞ்சோண்டு மணத்தக்காளி கீரை சாப்பிடுவ, கொஞ்சோண்டு கீரைகளை சாப்பிடுவ, கொஞ்சோண்டு கிழங்குகளை சாப்பிடுவ. இப்போ உடம்புல ஆரோக்கியம் தானாக வந்துடுதா இல்லையா? ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது நாம் சாப்பிடக்கூடிய. கரிசலாங்கண்ணி இலையை கொஞ்சம் ஒரு கைப்பிடி கூட எடுத்து சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்லாம். இன்னும் செத்தா போயிடுவோம் நம்ம. நல்லது தான் நடக்கும் உடம்புக்கு நல்லது. இப்படி தான் நம்ம மனுஷ உடம்புல ஏன் நோய் வந்ததுன்னா, நீ உன் உணவு முறையில் நீ நிற்கலை, உன் உணவு முறையை நீ உயர்ந்ததாக நினைக்கல. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுக்கிறது. அப்போது உனக்கு தெரியும், அந்த மூலிகைகளை தான் சாப்பிட்டா நோய் வராதுன்னு தெரியும், காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா நோய் வராதுன்னு தெரியும், பழங்களை சாப்பிட்டா நோய் வராதுன்னு தெரியும். ஆனாலும் நீ ஏன் உனக்கு நோய் வந்ததுன்னா, நீ ஒரு கொள்கை உறுதி இல்லை உனக்கு. உன் உணவு முறையில் உனக்கு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லை. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்ச. அதனால தான் அப்போது உணவு உனக்கு பெருசாக தெரியல. சுவையாக இருக்கிற பிற இந்த மாமிச உணவு தான் உனக்கு பெருசாக தெரிஞ்சு, இட்லி பூரி பொங்கல் தான் பெருசாக தெரிஞ்சுது. நோய் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ நினச்சா. நோய் வந்துச்சு, ஆனால் வந்த பிறகு உன்னால் நோயை குணப்படுத்த முடியல. இப்போ கூட உன்னால் நோய் வந்த பிறகு கூட உன்னால் இந்த பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள் இதை சாப்பிட முடியல. இப்போ கூட நீ இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை இதைத்தான் நீ சாப்பிட்ற. அந்த அளவுக்கு அப்போ உனக்கு தேவை ஒரு கட்டுப்பாடு, உனக்கு தேவை ஒரு கொள்கைக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ ஒன்றை கொண்டு வரணும். அதற்கு இந்த உலகமும் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கணும். நீ கட்டுப்பாடோட இருந்தால் போதுமா? அந்த உலகத்தில் இப்போ சாராயம் குடிக்கக்கூடாது, டாஸ்மார்க் சரக்கு குடிக்கக்கூடாதுன்னு நீ மட்டும் நினச்சா போதுமா? அங்கே டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைக்கும்போது நீ கொஞ்சம் சலனப்படுவ, தடுமாறிடுவேன், உன்னால் உறுதியாக நிற்க முடியாது. அதே மாதிரி நாம் மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நாம் நினச்சா மட்டும் போதாது, அதற்கு ஒத்துழைப்பு தர்ற மாதிரி நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். அந்த உறுதிமொழிக்கு உறுதியை தருகிற மாதிரி இந்த வெளி உலகத்துலேயும் அதற்கான கட்டுப்பாடு. இங்கே உப்பு உனக்கு கிடைக்கவே கூடாது. அதுமாதிரி மாமிசமும் யாரும் விற்கவே கூடாது, கசாப்பு கடைகளே இருக்கக்கூடாது. அது மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது எங்கேயும் போனாலும் கடைகளில் போனால் கிடைக்கவே கூடாது. அப்போ தான் நீ வேறு வழியே இல்லாமல் காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள் இதை சாப்பிட்டுட்ருப்பேன். அப்போ அது எங்கே சாத்தியம்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமில்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம நீ யாரும் தானியங்களை சாப்பிடக்கூடாது, அரிசி, கேழ்வரகு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம்லாம் போட முடியாது. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அப்போ அது எங்கே சாத்தியம்னா, 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழிந்த பிறகு அதன்பின் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சாத்தியம். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு கிடைக்காது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு கிடைக்காது. அப்புறம் கசாப்பு கடைகள் இருக்காது, பணம் இருக்காது. பணம், வியாபாரம், விற்பனை, இறக்குமதி, ஏற்றுமதி எதுவுமே கிடையாது, தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. அப்போ பணம் இல்லைனாலே கசாப்பு கடைகள் கிடையாது. ஏன்னா பணத்துக்காக தானே அவங்க கசாப்பு கடையை திறந்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அவங்கவுங்களுக்கு தேவையான இறைச்சி வேணுமா, அவங்கவுங்களுக்கு தேவையான இறைச்சி அவங்கவுங்களே ஆடு, உனக்கு மாட்டு இறைச்சி வேணுமா, நீயே உன் மாட்டை நீ கொண்டுக்கோ. எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல் வரும்? நீயே உனது மாட்டை கொல்ல முடியுமா? உன்னால் முடியாது. எத்தனை பேரால் முடியும்? எல்லோரும் அது பண்ண மாட்டாங்க, அந்த பாவத்தை பண்ண மாட்டாங்க. நீயே உன் கையால் ஒரு ஆட்டை கொல்லுவியா? எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும்பா, ஆனால் உனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்குது, ஓகே சரி, ஒரு ஆட்டை நீயே உன் கையால் கொல்லுன்னா எத்தனை பேர் வருவாங்க? ஐயோ, அது அப்படியெல்லாம் நான் மட்டன் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் கொல்லவே மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இனிமேல் அப்போ உப்பே கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா உப்புங்கிறது கடற்கரையில் எடுத்துகிட்டு பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் உங்கள்கிட்ட விற்பனை செய்து அதுக்கு பொருளாக அதை வச்சு அவங்க உப்பை விற்று பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பணம் இதெல்லாம் செயலிழந்துடும். இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்த உடனே பணம்ங்கிற நடைமுறையும் செயலிழந்து போயிடும். பணத்துக்கு மதிப்பே இருக்காது. பணத்தை கொடுத்தா யாரும் எதையெல்லாம் ஒன்றும் தரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு உப்பு கிடைக்காது, வேறு வழியே இல்லை, உப்பு கிடைக்காது. இருக்கிற உப்பு எவ்வளோ நாள் பயன்படுத்தும், அதன் பிறகு உனக்கு உப்பே கிடைக்காது. அப்போ நீ மாமிசத்தையும் சமைச்சு உப்பு போடாமல் மாமிசத்தை ஒன்றால் சமைச்சு சாப்பிடவும் முடியாது. மாமிசத்தை கொல்றதில், ஒரு ஆட்டை கொல்வதில், ஆட்டிறைச்சி சாப்பிட்னா ஆட்டை கொல்லணும், ஒரு முயலை ஒன்றால் கொல்ல முடியுமா? இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்லாம் உயிர்களை கொல்ல அனுமதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மென்மையாயிருவாங்க. ஒரு முயலெல்லாம் கொல்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க, ஒரு கோழியை கொல்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க, ஒரு மாட்டையோ கொல்வதற்கு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரப்போகிறது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேறு வழியே இல்லை, நீ மாமிசம் சாப்பிட முடியாது, உப்பு உனக்கு கிடைக்காது, அதனால் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட முடியாது. தானிய உணவுகளை உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா தானிய உணவு அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணோன்னா நிறைய தண்ணி தேவை. பம்பு செட்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம அரிசியை உற்பத்தி பண்ணுறோம். நிறைய தண்ணி வயலில் தேங்கி நிற்கணும். பம்பு செட்டு எப்போ வந்துச்சோ அப்போ தான் அரிசியை உற்பத்தி பண்ணுற நடைமுறையே அதிகமாச்சுது. அதுக்கு முன்னாடி சோளம் தான் இருந்தது.
எப்போ பம்பு செட்டு, மின்சார மோட்டார் இதெல்லாம் வந்ததோ அப்போ தான் அரிசி வந்து விளைய வச்சாங்க அதிகமாக. அதனால் பம்பு செட்டு 2040 இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்துடும், மின்சாரம் செயலிழந்து விடும், தொழிற்சாலைகள் செயலிழந்துடும். அப்போ பம்பு செட்லாம் இருக்காது. கையால் தான் இறச்சி தண்ணியை ஊற்றி வயலை நிறச்சி அவங்களால கண்டிப்பாக அரிசியை உற்பத்தி பண்ண முடியாது, நெல்லை உற்பத்தி பண்ண முடியாது. இப்படி தானியங்களும் செயலிழந்து போயிடும். அப்புறம் இது ஒரு விழிப்புணர்வு வந்துடும், தானியங்களை சாப்பிடக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு வந்துடும் மக்கள்கிட்ட. இப்போ எனக்கு வந்திருக்குல்ல, அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் நிறைய பேர் அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதில் சமைச்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து அரிசியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விதைக்கணும், நாற்று நடணும், தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சறதே உயிர் போயிடும். அப்புறம் அறுவடை பண்ணணும், காய வைக்கணும், கதிரை அறுக்கணும், அவிக்கணும், காய போடணும், இடிக்கணும், புடைக்கணும், பொங்கணும், அதுக்கு ஒரு குழம்ப வைக்கணும், அதுக்கு ஒரு பொரியலை வைக்கணும். உப்புக்கு எங்கே போவீங்க? உப்பும் கிடைக்காது. இப்படி ரொம்ப கடினமான. அதனால் தானிய உணவுகள் வேறு வழியே இல்லை. தானிய உணவுகளை சாப்பிட்றத மக்கள் நிறுத்திடுவாங்க, வேறு வழியே இல்லை. இப்போ ஒரு கொய்யாப்பழமா வளர்த்தோமா, கொய்யாக்காய் காய்ச்சிதா, பறித்தோமா, சாப்பிட்டோமா, முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்குது. அது மாதிரி ஒரு பழம், எந்த ஒரு பழம், பப்பாளி பழமாக பறித்தோமா, சாப்பிட்டோமா, முடிஞ்சு போச்சு. சமைக்கிற வேலையே பெருசாக இருக்காது. அந்த மாதிரி சமைக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் சமைப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இனிமே வரப்போகுது. இப்போ வாழ்க்கை எளிதாக போச்சா? சமைக்கிறதுக்கே நம்ம நேரம் அதிகமாக செலவிட்டு வாழ்க்கையை நம்ம கடினமாக மாற்றி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை சமையலுக்கு 2 மணி நேரம், மதிய சமையலுக்கு 2 மணி நேரம், இரவு சமையலுக்கு 2 மணி நேரம் சொல்லிவிட்டு சமைக்கிறதுக்கே பாதி நாள் 6 மணி நேரத்தை தினசரி வாழ்க்கையில் செலவழிக்கிறோம். அதுக்காகவே பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க. அந்த மாதிரி அதனால் நம்ம உணவு எதுவோ அதில் நாம் நிற்கணும். அந்த வட்டத்துக்குள்ளே நிற்கணும். இதுதான் நம்முடைய உலகம்னு நினைக்கணும், நம்முடைய உணவுன்னு நினைக்கணும், அதை உயர்வாக நினைக்கணும். அதில் நின்னால் மட்டும்தான் அதை உயர்வாக நினைப்பேன். உன் உணவு எதுவோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். அப்போ தான் அதோட அருமை தெரியும், அதோட சுவை, அது எவ்வளோ பெரிய சுவைன்னு அப்போ தான் உனக்கு தெரியும். அங்கேயும் இங்கேயும் நீ வந்து அங்கேயும் சாப்பிட்ற மாமிசத்தையும் சாப்பிட்ற, பழங்களையும் சாப்பிட்டா உனக்கு பழங்களோட சுவை உனக்கு தெரியாது. சும்மா நல்லா மாமிசம் சாப்பிட்டு செரிமானம் ஆகணும்னு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். ஆனால் உனக்கு அந்த வாழைப்பழத்தோட அருமை அப்போ ஆனால் உனக்கு தெரியாது. மாமிசத்தை சாப்பிட்டுட்டு நீ வாழைப்பழத்தை சாப்பிட்டா வாழைப்பழத்தோட அருமை தெரியாது. நீ வந்து இயற்கை உணவை மட்டும்தான் சாப்பிடணும். அப்போ தான் இயற்கை உணவோட அருமை உனக்கு தெரியும். உன் பொண்டாட்டியை மட்டும்தான் நீ நேசிக்கணும். நீ வெளியில் நிறைய கள்ளத்தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தால் உன் பொண்டாட்டியோட அருமை உனக்கு தெரியாது. அது மாதிரி உன் புருஷனை மட்டும்தான் நீ நேசிக்கணும். வெளியில் ஒரு ஆம்பளை கூட உனக்கு ஒரு கள்ளத்தொடர்பு இருந்தால் உன் புருஷனோட அருமை உனக்கு தெரியாது. அதனால் ஒரு உண்மையாக இருக்கணும். நமது உணவு முறைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அது எந்த அளவுக்கு உயர்வானது. அதுதான் அன்பு. அதை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அப்போ தான் அதில் உள்ள உயர்வு நமக்கு தெரியும். ஏன் இதை மட்டுமே சாப்பிட்ணும், ஏன் இதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு தெரியும். அதோட உண்மை, உயர்வு எல்லாமே நமக்கு தெரியும். அதோட சிறப்பு அப்போ தான் நமக்கு தெரியும்.